ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கான 2025 புத்தாண்டு பொது பலன்கள். இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா, இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் 14/4/2025 தமிழ் வருஷ பிறப்புங்க. விசுவாசு தமிழ் வருஷம் பிறப்பு திங்கட்கிழமை தமிழ் வருஷ பிறப்பு பிறக்குது உங்களுக்கு. அதே போல் அந்த பயிற்சிகளை ராகு பயிற்சிலாம் ஓடக்கூடிய ஒரு மாதமாக இந்த வருடம் பூரா அமைது உங்களுக்கு. இந்த வருஷத்தில் முதல்ல அந்த ராகு பயிற்சி விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் ராகு பகவான் பெயர்ச்சடைகின்றார். கேது பகவான் பார்த்திங்கன்னா அதை விசுவாசு தமிழுடன் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சிகின்றார். ராகு கேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா சித்திரை 13, 26/4/2025 சனிக்கிழமை நடக்குது உங்களுக்கு. அதே போல் குரு பெயர்ச்சி பார்த்தோன்னா இந்த விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 பார்த்திங்கன்னா மிருகசீடம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியோட இந்த வருடம் சிறப்பாக இருக்குது. 2025 சனி பெயர்ச்சி பார்த்தா 2024 தான் சனி பெயர்ச்சி. நல்ல ஒரு பெயர்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த 2025 கன்னிராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் கன்னிராசி என்பதுலாம் கொஞ்சம் புது எண்ணங்கள் புது சிந்தனைகளோடு இருக்கக்கூடாது. எதுவுமே புதுசாக செய்யணும், புதுசாக பார்க்க நினைக்கக்கூடிய அன்பர்கள் தான் அந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த கன்னிராசி அன்பர்களுடைய கிரக பார்வை பார்த்தா அந்த குருவோடைய பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக கன்னிராசியும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் 9ஆம் பார்வையாகிய மகர ராசியும். குருவோட பார்வை 5, 7, 9. இந்த 5, 7 முறையை பார்த்திங்கன்னா கன்னி விருச்சிக மகரம் இந்த 3 ராசி பார்வை பதியுதுக்கு. சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வை மேஷம், 7ஆம் பார்வை சிம்மம், 10ஆம் பார்வை விருச்சிகம். இந்த 3, 7, 10 மேஷம் சிம்மம் விருச்சிகம் 3 இடங்கள் இந்த சனியுடைய பார்வை இருக்குது. கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா ராசி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இருக்காங்க. சத்ருஸ்தானத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. கலசஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். இந்த கிரக நிலையில் இந்த கன்னிராசிக்கு 2025 ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள். இந்த கன்னிராசி பார்த்தவங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, எந்த விஷயத்தையும் அது மனசு சார்ந்து உடல் சார்ந்த எந்த விஷயத்தையும் சமாளித்து மீண்டு வரக்கூடிய ஒரு திறமையும் தைரியம் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் தான் அந்த கன்னிராசி அன்பர்கள். அதேமாதிரி அவங்களுடைய குடும்பத்தை எப்பயும் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் குடும்பத்தை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுவோம். அமைதியாக வைத்து கொள்வார்கள். அமைதியாக இருக்க மாதிரி குடும்பத்தை அமைச்சிக்குவாங்க. அதனால் எந்த விதமான தடைகள் இல்லாமல் குறைகள் இல்லாமல் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை மிக்கவர் தான் கன்னிராசி அன்பர்கள். உங்களுடைய வருமான வாய்ப்புகள்லாம் உயரப்போகுது. அதாவது வேலை செஞ்சிங்கன்னா, தொழில் செஞ்சிங்கன்னாலும் எந்த செஞ்சாலும் நீங்கள் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2025 வருது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த விலை உயர்ந்த பொருட்களாகிய இந்த ஆடை நகைகள், ஆடை ஆபரணங்கள், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவதற்கான மனசில் இருந்து வந்த எண்ணங்கள், தயக்கங்கள், பயம், குழப்பம் இதெல்லாமே குறைந்து ஒரு தெளிவோடு அந்த ஆடை
ஆபரணங்கள் வீடு மனை வாங்குவதற்கான ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. சில பேர் வாங்கி அனுபவிக்கக்கூடிய காலகட்டமும் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் மனசார்ந்த தயக்கம் பாய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தைரியமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் கன்னிராசி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில் இருந்த வரவுகள்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பிரகாசமாக தானே. என்னடா வரல நினைக்காதுங்க, எல்லாம் கைக்கு கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. உங்களுடைய நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கொஞ்சம் பார்த்து பேசி பழகிறது நல்லது உங்களுக்கு. வாக்குறுதி தான் கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து நம்மளால் வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு சிந்தித்து நீங்கள் வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதி சிந்திக்காமல் கொடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறதா எந்த வித பிரயோஜனம் ஆரம்பித்து அதுக்கு முடியலன்னா வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே இந்த புதுமையான விஷயங்கள்லாம் புதுசாக செய்யணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், அது மாதிரி புது புது விஷயங்களை உண்ட ஆர்வம் அதிகக்கூடிய நபருக்கு. இந்த பெண்களும் பார்த்தா அந்த கேட்ரிங், இந்த சமையல் சார்ந்த நிறைய புது புது விஷயங்களை புகுத்தக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, சமைச்சு வீட்டுக்கு குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதை செய்வாங்க. அவங்க அந்தளவுக்கு ஒரு புதுமையை விஷயங்களில் ஆர்வம் அதிக நபராக இருக்காங்க. எல்லாமே பெற்றோர்களோட கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோசிச்சுக்கங்க நீங்கள். அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுறது நல்லது உங்களுக்கு. திட்டமிட்ட பணிகள் எல்லாமே இதை செய்யணும் ஒரு பிளான் பண்ணி திட்டம் போட்டிங்கன்னா அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்ற கொள்ளக்கூடிய ஒரு நபர் நீங்கள். அந்த பணியில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த தொய்வும் இல்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக. அதனால் எந்த விஷயத்தையும் ஒரு சின்ன திட்டம் போட்டு செய்யுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கன்னிராசி அன்பு 2025 இந்த வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனால் வெளியூர் போகிறமேன்னு நினைக்காதீங்க. அந்த போகின்ற பயணத்தை சாதகமாக பயன்படுத்திக் ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கோர்ட்டு கேஸ் அந்த வழக்கு அந்த வழக்கு சார்ந்த விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுலாம் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக அந்த கேஸ் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. அதனால் கவலைப்பட நீங்கள் எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி வேறு, உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கத்தால் ஒரு விஷயம் ஒரு மாற்றமான சூழ்நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு மாற்றம் நல்ல சூழ்நிலை உருவாக்குறீங்களே ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரம் கடந்து சாப்பிடுவது, வெளி உணவு சாப்பிடுவது, அதிக காரம் சாப்பிடுவது, கொஞ்சம் உணவு விஷயத்தை கொஞ்சம் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. உடைய பங்காளிகள்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எடுத்து பேசுகிற கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. கொஞ்சம் கருத்து வேறுபாடாக கொஞ்சம் இருந்தாலும் நாளடைவில் இந்த காலத்தில் 2020 அதெல்லாம் படிப்படியாக மறைந்து ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய கண்டிப்பாக ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த பங்காளி உறவுகள்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு. அதே போல் இந்த புதுவிதமான கண்ணோட்டம்லாம் ஏற்படும். இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம், அங்கே போகலாம், ஒரு புது கண்ணோட்டத்தெலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உலக வாழ்க்கை பற்றி ஒரு புதிய அணுகுமுறை ஏற்பட போகுது. இதுதான் உலகம் எப்படி எப்படி அந்த ஒரு தொழில் சார்ந்து, பிஸ்னஸ் சார்ந்து, குடும்ப நலன் சார்ந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு உலக அணுகுமுறை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க. கன்னி ராசி அன்பர்கள் 2025. அதனால் அருமையான ஒரு வடிவம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்து வச்சிங்களேன், உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. இப்போயே உங்களுக்கு சீராக தான் இருக்குது. ஏன்னா கேது இருக்கார் உங்கள் ராசிலே. அதனால் கேது பிறந்தாலே நோய்கள்லாம் கண்டிப்பாக குணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு இந்த உடல்நிலை சீராகக்கூடிய அருமையான வாய்ப்பு இது உங்களுக்கு. இந்த தூக்கம் இல்லாமல் சில கஷ்டப்படுவாங்க. தூக்கம்லாம் டிவி பார்க்குறது, வாக்கிங் போகிறது, பரப்பாங்க. அந்த தூக்கமின்மை குறைந்தாலும் ஒரு நைட்டில் தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. இனிப்பு சார்ந்த உணவுகளை கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குறைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் பார்த்துங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள், கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணத்தில் போகணும், கொஞ்சம் தேவையற்ற உடைமைகளை கொஞ்சம் வேண்டாம். வெளிநாட்டுக்கு இதை போன வாய்ப்பு இருந்தால் என்ன தேவையோ அந்த தேவையான பொருட்களை ஒன்றி எடுத்துகிட்டு போங்க. தேவையான பொருட்களை எடுத்து போகிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. இந்த கால்களெல்லாம் சிறு சிறு வலிகள்லாம் ஏற்பட்டு சரியாகக்கூடிய காலகட்டம் அமையுது. அதனால் உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தூக்கம் வரப்போகுது. நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் வரப்போகுது உங்களுக்கு. கொஞ்சம்
சிறு சிறு பிரச்சனை தான் நான் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு. அதே போல் இந்த பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2025 எதுலேயும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. நம்மளால் முடியும், நம்ம பார்த்தலாம் செய்யலாம், நம்மளால் முடியாதான்னு ஒரு தன்னம்பிக்கையோடு பெண்கள் ஒரு விஷயம் செஞ்சு சாதிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த பாக பிரிவினை சார்ந்த சில முயற்சிலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க போகுது. உங்கள் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இருந்தால் அந்த பாகம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு நீண்ட நாள் கூடிய ஆசையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு உடன் பிறந்த வகையில் சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய சுப விரயங்களை உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே போல் குழந்தைகளுடைய எண்ணங்கள், குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் அது முன்னாடியே அறிஞ்சு அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அதனால் குழந்தைகளை பற்றி நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன்லாம் அந்த உதவிக்கிறது, அந்த கடன்லாம் உங்களுக்கு கிடைப்பதான வாய்க்கும் பிரகாசமாகறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு தடையில்லாமல் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலமற்ற கட்டம் தான் உங்களுக்கு கன்னிக்கு இந்த 25 அமைக்குது. உங்களுக்கு மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த கல்வி சார்ந்த பணியில் கொஞ்சம் ஒரு நுட்பத்திறனும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஒரு மதிநுட்பமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாணவர், எல்லாத்தையும் ஒரு டாப் ஸ்டூடெண்டாக நீங்கள் இருக்கக்கூடிய நிலை ஏற்படுவதால் உங்களுக்கு எந்த விதமான குறையும் அதனுடைய ஆலோசனையும் பெற்று நீங்கள் ஒரு தலை சிறந்த மாணவராக நீங்கள் கல்வி கற்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் ஒரு சிறந்த கல்வியில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் புதிய இந்த ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிக போகுது. புது ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரித்து அந்த ஆராய்ச்சி சார்ந்த துறையிலே நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. நீங்கள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த துறையெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய என்பது கொஞ்சம் போட்டி, தொழில் சார்ந்த படிப்பு, அந்த தொழில் கல்வி படிக்கிறவங்கன்னா கொஞ்சம் போட்டித் தேர்வுகளெல்லாம் பங்கு பெற்று நல்லா முன்னேற்றம், நல்லா உங்களுடைய படிக்கக்கூடிய கல்வியில் நீங்கள் எழுதுகின்ற தேர்வில் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு நீங்கள் தேர்ச்சி போட்டால் அதை வச்சு உங்களுடைய கேம்பஸ் இல்லைங்க நல்ல ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை மாணவர்கள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கல்வியை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் அந்த விளையாட்டு சார்ந்த செயல்பாடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் விளையாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் விளையாட்டுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த விளையாட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசமாகுது. மாணவர்களுக்கும் இந்த கன்னி 25 அருமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு. இந்த உத்தியோகஸ்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் இந்த மெத்தன போக்கு இல்லாமல் செயல்படுங்க. உங்கள் வேலையே நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் வேலைகளையும் தயவு செய்து ஒப்படைக்காதீர்கள். உங்கள் பணியை இருந்து முடிச்சு அந்த நேரத்தோடு போக நேரத்தோடு பணி முடிச்சுவாங்க. யார்ட்டையும் தேவையான பேச்சுக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் புதிய முயற்சியை செஞ்சாலும் கொஞ்சம் விடாமுயற்சியாக செயற்படுறதா என்ன இதை இலக்கு அடைய முடியும். ஒரு முயற்சி பண்ண நல்ல முயற்சி உடனே சரியாகாது. அந்த முயற்சி தொடர்ந்து அந்த முயற்சி நீங்கள் செய்கின்ற போது உங்கள் இலக்கை நீங்கள் அடையக்கூடிய காலம் வெகு விரைவில். அதனால் தொடர் முயற்சி கண்டிப்பாக முக்கியம். அந்த முயற்சியை இருக்கின்ற போது உங்களுடைய இலக்கை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி உங்களுக்கு உபரி வருமானம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் செய்கிற பணி விட ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த பார்ட் டைம் ஒர்க் மூலம் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் எல்லா விஷயம் தடையில்லாத ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் உயர் அதிகாரிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக பேசுகிறனால அவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையற்ற எதிர் விவாதங்களை கொஞ்சம் உயர் அதிகாரியிடம் தவிர்ப்பு நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இப்படி தான் உங்களுடைய அதிகாரி நடந்து கொள்ளலாம். அதையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. அதே போல் இந்த ஆதரவின்மையில் சில டைமில் நமக்கு யாருமே சப்போர்ட் ஆள் இல்லையே, ஆதரவு இல்லைன்னு நினைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருந்தும் யாரும் நமக்கு உதவி பண்ண ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய வருந்தக்கூடிய ஒரு காலகட்டமும் சில சமயத்தை வரும். அந்த டைமில் நீங்களே உங்களை தேர்த்து கொள்வதை தவிர வழியில் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தை எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு நம்ம யாரும் இல்லையேன்ற தனியாக இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதை நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. இந்த எதிர்பார்ந்த மக்களை கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து கொஞ்சம் செயல்படுங்க. ஆண்னா பெண்கள் ஆண்கிட்டே கொஞ்சம் தேவைப்படுகின்ற மட்டும் கொஞ்சம் தேவையை பொறுத்து அவங்களோட பேசுவது பழகுவது நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக இருங்க.
யார்கிட்ட கொடுக்குறோம் யார்கிட்ட வாங்குறோம் விஷயம் கிடையாது. கொடுக்கல் வாங்க தேவையான யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்குற விஷயத்தை உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க, வேகப்படாதீங்க, கோவப்படாதீங்க. எதையும் உணர்ச்சி போடாமல் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் அவசரப்படாமல் இருங்க. அவசரப்பட்டு சில முடிவு எடுத்திங்கன்னா அதில் மனசாம விரயங்கள் ஏற்படலாம். அதனால் உணர்ச்சி வசப்படாமல் எடுக்கின்ற முடிவு நல்ல முடிவாக ஒரு மேல்நோக்கி செல்லக்கூடிய வெற்றி முடிவாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிவெடுப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வியாபார அன்பர்கள் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வியாபார பணியில் இது வரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் சோர்வும் மந்தத்தன்மையும் படிப்படியாக குறைய போகுது. வியாபாரம் ஒரு நல்ல நிலைக்கு சூடுபிடிக்கிற காலகட்டம் அமைய போகுது 2025. அதனால் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நல்ல தொழில் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. பழைய விட புதிய நபருடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் கிடைக்கிறது தான் நிறைய விஷயம் நீங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் சாதிக்க போகிற ஒரு வருடம் அமைப்பது. உங்களுக்கு இந்த கூட்டு வியாபாரம் ஷேர் போட்டு வியாபாரம் பண்ணிங்கன்னா பாட்டு வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரத்தில் ஒரு சாதகமான சூழல் ஏற்பட போவதால் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு சாதகமான சூழல் ஏற்படுத்த உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் சரிவே இல்லையே, இடம் சின்னதாகுது, கொஞ்சம் வேறு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு மேலே இடத்துக்கு மாற்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அவ்வளோ எண்ணங்கள் இருந்தால் யோசித்து கண்டிப்பாக மாற்றுங்கள். அந்த எண்ணமும் உங்களுக்கு சிறப்பாக உங்கள் தொழில் முன்னேறதுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதனால் எந்த விதமான தயக்கம் வேண்டாம். நல்ல இடம் கிடச்சா நீங்கள் மாற்றுவது உங்களுக்கு சிறப்பு தான் உங்களுக்கு. அதே போல் அந்த மின்சாரம் மின்னணு பொருள் விற்பனை செய்யுங்கிறதுலாம் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்க போதுங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு புதிய ஒரு தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு இந்த தடைப்பட்ட சில வாய்ப்புகள் வியாபாரத்தை சில பிஸ்னஸில் கொஞ்சம் இதில் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கும். சில ஏஜென்ட் உங்களை பொருள் வாங்காமல் இருப்பாங்க. சில இறக்குமதி பொருள் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இது போல் சில கிடைச்சிக்கொண்டு இருந்த பொருட்கள் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தால் அந்த தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் திரும்பவும் தொடர்வதற்கான வாய்ப்புக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை விட்டுறாதே, கண்டினியூ பண்ணிங்க. நீங்கள் இந்த கமிஷன் தொடர்பான வகையில் லாபத்தை பார்க்கலாம். அந்த பொருட்களை வாங்கி கமிஷன் விற்கிறவங்க கைமாற்றி விட்றவங்க பல நிறைய பேர் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டு பல நிறைய விஷயங்கள் அந்த கமிஷன் தொடர்பான அன்புகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு தான் ஆடு மாடு தரகு பண்ணுவாங்க. நிறைய அந்தந்த ஏரியா தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த லாபத்து கமிஷன் தொடர்பான விஷயங்கள் அது அந்த கமிஷன் தொடர்பான பணியில் இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதவங்களுக்கு. இந்த உற்பத்தி தொடர்பான சில வியாபாரத்தோரில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்புகிறவங்க பார்த்திங்கன்னா உடைய கச்சா பொருள் கொஞ்சம் விலை அதிகரிக்கலாம், இல்லை போட்டி அதிகரிக்கலாம். சில விஷயம் இந்த டிமாண்டு இருக்கிறப்போ டிமாண்ட் கொஞ்சம் குறையலாம். நிறைய விஷயங்களால் கொஞ்சம் பொருள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்க சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைதானால் உடைய சந்தை நிலவரத்தை பார்த்துக்கொண்டு உங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் தேவைக்கேற்ப செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மற்றபடி ஒரு வியாபார அன்பருக்கு ஒரு அருமையான அற்புத மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி 25. பொதுவாக உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காளி அம்மனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அது உங்களுக்கு. அதனால் மனசுக்கு கஷ்டமாக ஒரு காளி அம்மனை போய்ட்டு வணங்குங்க. உங்களுக்கு ஒரு சக்தியும் ஒரு மன தைரியத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு கன்னிராசி மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து 2025. நன்றி, வணக்கம்.